ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. பிரம்ம யுகம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி மலையாளத்துல ரிலீஸ் ஆன படம் தான் இது. இப்ப தமிழ் டப்பிங்ல சோனி லைவ் ஓடிடில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு 2 பேர் இடம் தெரியாத ஒரு பெரிய காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அந்த 2 பேர்த்துல ஒருத்தர் சாத்தானால கொல்லப்படுறாரு. அதெல்லாம் ஒருத்தர் தப்பிச்சு அந்த காட்டுக்குள்ள இருக்க ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல ஒரு ராஜா, அந்த ராஜாவோட சமையல்காரரு 2 பேர் இருக்காங்க. ஆரம்பத்துல நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம்னு நினைச்சு தங்கிட்டு இருந்த அந்த நபர் போக போக அங்க இருக்கிறவங்கள பத்தியும் அந்த இடத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாரு. இவரு அங்க போய் மாட்டிக்கிறாரு. அங்க இருக்கிறவங்க இவரை விட மாட்டேங்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்க ராஜா அப்படின்றவர் யாரு, அவருக்கு பின்னணி கதை என்ன, இவரு அங்க போய் மாட்டிக்கிட்டு கடைசியா தப்பிச்சு வெளியே வந்தாரா இல்லையான்றத அந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட பாசிட்டிவே இந்த படத்தோட கதை தான். புதுசான ஒரு கதை, டிஃபரெண்டான ஒரு கதை. இந்த படத்துல வெறும் 3 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 3 பேரை வச்சு ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் படத்தை இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேயுமே போர் அடிக்காம கொண்டு போயிருப்பாங்க. எடிட்டிங்ல இந்த படத்துக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கொடுத்திருப்பாங்க. அந்த கலரே இந்த படத்தை சுவாரஸ்யமாக்குனுச்சு. சவுண்ட் எஃபெக்ட், மியூசிக் எல்லாமே இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துல அங்கங்க வர த்ரில்லிங் சீன், அந்த சீன் எல்லாமே இந்த படம் பார்க்கும்போது அள்ளு விட்டுருச்சு. ஒரு பெரிய ஸ்கிரீன்ல லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நைட் இந்த படத்தை பாருங்க, ஒரு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா, ஒரே டெம்ப்ளேட்ல இருக்க தமிழ் படத்தெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னா உங்களுக்கான ஒரு டிஃபரெண்டான த்ரில்லிங்கான மூவி தான் பிரம்ம யுகம்.